ஏஆர்டி தாங்களை அன்புடன் அழைக்கிறது அப்படின்ற மாதிரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது மஞ்சிஸ்தா. நான் போடுற சோப்பு இதான்றா மஞ்சிஸ்தா. மஞ்சிஸ்தா பிக்மெண்டேஷன் இருக்குல்ல, அந்த பரு மரு எல்லாத்தையும் எடுத்துரும். ஆனாலும் நாங்க இந்த லைட்ல நின்னு அந்த வாட்ஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய பல்ப் எல்லாம் குண்டு பல்ப் அப்படின்ற மாதிரி வேற வழியே இல்ல. ஆவாரம்பூ வந்து நிறைய பருவுலயே வந்து பெரிய பெரிய பருவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸஸ் ஆயில் கண்ட்ரோல். ஆவாரம்பூ ஆயில் கண்ட்ரோல் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா பரு குறைஞ்சிருமே. கிரீன் கிராம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பச்சை பயிர் இருக்குல்ல, அதுல செய்யறது. ஒரு சைடு ஸ்க்ரப் இருக்கும், நல்லா இருக்கும். இது உப்தான் மேம். உப்தான் வெரைட்டிஸ்லாம் வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. சாஃப்ரானும் அல்டிமேட். கோட் மில்க் பிளஸ் சாஃப்ரான் வாசனை தான் மேம் இதெல்லாம். ஆலோவேரா ஆலோவேரால ஃப்ளாரல் அந்த இது எம்போஸ் பண்ணிருக்காங்க. ஆலோவேரா வெட்டிவேர் ஸ்மெல் ரொம்ப சூப்பர். என்ன வாசனை பத்தியா? வெட்டிவேர் சோப்பு, பியூர் எசென்ஷியல் வெட்டிவேர். ஆமா, பியூர் வெட்டிவேர். இது நம்ம சிக்னேச்சர் சோப் மேம். ஏஆர்டி சிக்னேச்சர் சோப் இப்படி போட்டிருக்கீங்க, வேற லெவல் மேம். நிறைய ஷேப்ஸ்ல இருக்கு மேம். ஓகேடா. இப்போ உண்மையிலே அந்த ஈப்போவை தூக்குனது நான் உனக்கு ஏத்தது. முல்தானி மெட்டி ஃப்ளாரல் டைரியா பூ வைக்கிறோம்ல, அந்த மாதிரி முல்தானி மெட்டி வச்சிருக்காங்க. சோப்ல இத்தனை வெரைட்டி இவ்வளவு அழகழகா கொடுத்தா எந்த பிள்ளை வேணாம்னு சொல்லும். நான்லாம் கண்டிப்பா ஏஆர்டி சோப்ஸ் தான். சாரி தங்கம், கொஞ்சம் லைட் மிஸ். நலுங்கு மாவு மேம், நலுங்கு மாவு தான் மேம் இவங்களது ஹைலைட்டே. கந்திஷ்டிய போக்கும். இது நீங்க போடலாம், அவ்வளவு நல்லது. நலுங்கு மாவு ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு தனியா கந்திஷ்டிய போக்கும். அப்படியெல்லாம் இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு காமனா ஒரு வெளியில போறோம், டாய்லெட் யூஸ் பண்றோம், எங்க வேணா நம்ம உட்காந்து ஒர்க் பண்ற வேலைகள் இருக்கு. நம்ம காமன் பிளேஸ்ல நீங்க ஒரு காரே வச்சுக்கோங்க. ஒரு கார்ல எத்தனை பேர் உட்காரோம்? தொடர்ச்சியா உட்காடுறோம் இல்ல. சோ இந்த நலுங்கு மாவு எதுக்குன்னா, நம்மளோட நீங்க உடம்பு ஃபுல்லா போட்டா ரொம்ப நல்லது. இடுப்புக்கு கீழே ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் கண்டிப்பா போடுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போடும்போது போட்டு பழகி விடுங்க. குளிக்கும் போது வாசனை நல்லா இருக்கும். எந்த சென்ட்டும் அடிக்க வேண்டாம், அந்த நலுங்கு மாவு மட்டுமே போதும். அது இயற்கையின் வாசனை. அது லிப் பாம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? பிக்மெண்டேஷனே குறைக்கும், கருப்பா இருக்காது. அந்த லிப் பாம் வந்து ரொம்ப நல்லது. பியூரா அந்த பட்டர்ல இருந்து எடுக்கிறது. 10 to 12 flavors இருக்கு. 10ல இருந்து 12 வெரைட்டி ஃப்ளேவர்ஸ் வருமா? யாரா அந்த புள்ள? யாரா இவன்? பல்ல காணோம். என்ன பார்த்து வைக்கப்பட்டியாடி? ஐயா, சுஜியோட ஜெராக்ஸ் பாரு. அப்படியே வந்துட்டு சூப்பரா ஒன்னு மஞ்சள் போட்டது லேடிஸ்க்கு, மஞ்சள் போடாம இருக்கிறது ஜென்ஸுக்கு. ஜீவா தானே, வெரி கிளவர் ஆட்டிடியூட். இதெல்லாம் சொல்றீங்கல்ல, எனக்கு வேணாம் சாமி. நீங்க புக்கிங்க மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறேன் நாள் ஃபுல்லா. ஒரு நாள் நான் டிராவலிங் போய் நான் லைவ் பண்ணும். 5 மணி 4 மணி எந்திரிச்சு தான் நான் ஓடுறது. இந்த பிள்ளைங்களுக்காக தான். இன்னைக்கு எங்க இருக்காங்க தெரியுங்களா? அப்ராட் ஷிப்பிங் எல்லாம் அதுக்காக மட்டுமே. நலுங்கு மாவு சூப்பரா இருக்கும் தெரியும். சூப்பர் ப்ராடக்ட் வரலட்சுமி மேம்லாம் போட்டிருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க இந்த நலுங்கு மாவு. ஏன் இதை இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, இதுல ஒரு கிழங்கு இருக்கும். இந்த கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண் திஷ்டியவே போக்கும். அந்த மாதிரி கண் திஷ்டிக்குலாம் கிழங்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா? இதெல்லாம் வரலாறுல சரித்திரத்துல இருக்கிற ஒரு சில கிழங்குகள் மெடிசன்ஸ் தான். அதெல்லாம் நான் ஒரு நாளும் தலைக்கு நான் வைக்கிற எண்ணெயே தான். முடிவேல வளருது, எவ்வளவு வெட்டினாலும் வளர்ந்துரும். நான் வேற போயிட்டு செலவு பண்ணி பயோடெக்ல பண்ணிட்டு வருவேன், போட்டெக்ல பண்ணிட்டு வந்தேன். திரும்பி வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? மேலேயே கேர்லி ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் வரும் கோம்பு. யாராவது கோம்பு இது உள்ள ஒரு இது இருக்கு மூடி, அதை எடுத்துட்டு நீங்க ஆஸ் யூஷுவல், நான் கையில தொட்டதே கிடையாது. அழகா நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா லாஸ்ட்ல தொட்டு அந்த கார்னர்ஸ் மட்டும் போட்டு விட்டுருவேன். அவ்வளவுதான். அப்படியே போட்டுட்டு நம்ம படுத்துட்டோம்னா ஒண்ணுமே ஆகாது. அதுலயே சீவிருங்க, பிரச்சனையே இல்லை. ஐயோ, உள்ளதுலே பெஸ்ட் ப்ராடக்ட். பல்லு கூச்சம், பல்லு வலி, பல்லுல பிரச்சனை, பல்லு ஈறு பிரச்சனை, இதை எடுத்து 2 பக்கமும் கர 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 தேய்க்கணும். தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஏன் தெரியுங்களா? தேய்க்கும் போது தயவு செஞ்சு இந்த வியூல தேய்ங்க. கரக்கரக்கரன்னு இப்படி தேய்ச்சிடாதீங்க, தேய்க்க கூடாது. ஆயில் வந்து நீங்க மேம் இப்பெல்லாம் ஆயில் இவங்கள்ட்ட 100 ml தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்பெல்லாம் 1/2 லிட்டருக்கு கம்மி வாங்க மாட்டேங்கிறாங்க ஆயில்லாம். அவ்வளோ நல்ல ரிவ்யூ ஆயில். மேம் ஒரே நாள்ல முடி கொட்டுறது நிக்கணுமா? இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சூப்பரா
வார்ட்ரோப் ஃப்ரெஷ்னர் இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எங்க வார்ட்ரோப்ல நாங்க வச்சுட்டு அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். வார்ட்ரோப் ஃப்ரெஷ்னர்னு வார்ட்ரோப் பெருசா வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்னர் குட்டியா வைக்க கூடாது. இந்த வெரைட்டி வைக்கலாம். இதுல இத்தனோண்டெல்லாம் நான் வச்சேன். என்னடா சுஜி இத்தனோண்டெல்லாம் வச்சேன். சுஜி எனக்கு டெடிலாம் கொடுத்தாங்க. ஐயோ மேம் என்ன மேம் பண்றீங்க அப்படின்னு. என்ன சுஜி வார்ட்ரோப்ல வாசனையே இல்ல. ஒரு வார்ட்ரோப் ஃபுல்லா மணக்கும். அடிக்கடி திறந்த வார்ட்ரோப் வாசனை வராது. அதே தொங்க விட்டுருங்க. கிஃப்ட்டுக்கு பர்பஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுமாதிரி இதுல போடக்கூடாது, கார்ல மாட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா கார் ஃப்ரெஷ்னர் தனி. ஏன் இது கார்ல மாட்டக்கூடாது அப்படின்னா இது மெழுகுல வந்து உருகும்ல அந்த ஹீட்டுக்கு, அதுக்காக. கருப்பு கவுனி களிமாவுன்னா உங்களுக்கே தெரியும். இதை நான் கஞ்சி நான் போட்டுருவேன். இதை இன்னொரு மிக்சில ஒரு ஓட்டி நான் தோசை மாவுலயே கலந்துருவேன். நைட்டே கலந்து தோசை மாவுல வச்சுட்டீங்கன்னா கிளம்புற சூப்பரா இருக்கும். சாப்பிட பூரிக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இட்லிக்கும் நல்லா இருக்கும். களி பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸி. 3 டம்ளருக்கு 1 டம்ளர், 3 டம்ளர்ல 2 டம்ளர் கொதிக்கணும். 1 டம்ளரை மட்டும் ஒரு அரை டம்ளர் எடுத்து டைல்யூட் பண்ணிக்கணும். 1 டம்ளரே போட்டு டைல்யூட் பண்ணிக்கோங்க அந்த மாவை. ஒரு 2 டம்ளர் கொதிக்க இதை கரைச்சு வச்சிருக்கிறத ஊத்திக்கிட்டே கிண்டிக்கிட்டே உப்பு போட்டு கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி வரும். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு குக்கர்ல வச்சு சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்கன்னா களி சுட சுட கருப்பு கவுனி களி. இதுமா அது சத்து கஞ்சி மாவு, முளைக்கட்டின மாவு, அந்த ஸ்ப்ரவுட்டட் சொல்லுவாங்கல்ல அந்த டைப். இது வெயிட் லாஸ் பவுடர். இது எவ்வளவு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க மேம். நான் எல்லாமே சாப்பிடுவேன். ஆனா கொஞ்சம் நல்ல வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துட்டு இந்த வெயிட் லாஸ் பவுடர் எடுங்க. இதுல புரோட்டீனும் இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பவுடர் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ. லுக்கிங் ஆசம் இன் திஸ் பட்டோலா. தேங்க்யூ தங்கம். தேங்க்யூ தங்கம். நிர்மலா மேம், இது ரெடிமேட் இட்லி மிக்ஸ் ஒயிட் கருப்பு கவுனி. வெரி குட். இப்ப பண்டிகைகள் வரும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ். வீட்டுல அரிசி மாவெல்லாம் அரைச்சி நான் போடுறதுக்கு டைம் இல்லப்பா அப்படின்றவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதுல 8 மூலிகைகளா 9 மூலிகைகள் இருக்கு. இந்த மூலிகைனால நீங்க வீட்டுல பூஜை பண்ணும் போது இதை வந்து அரிசி மாவு மாதிரி இதை போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு கப்பில வச்சுட்டு கையிலேயே கோலம் போட்டுருங்க. ஏன் அப்படின்னா இனிமே வரக்கூடிய கிருஷ்ணன் ஜெயந்திக்கு இப்பயே ஆர்டர் போட்டுக்கோங்க. கிருஷ்ணர் பாதம் வரையறதுக்கு கிருஷ்ணரே வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு மூலிகையில தயார் பண்ணிருக்கக்கூடிய ஸ்பெஷல் தான் இந்த கோலமாவு. சூப்பரான ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்ஸ்டன்டா கிடைக்கவே மாட்டேங்குது. அதுல 9 மூலிகைகள் போட்டு பொடி தான் அந்த அரிசி கோலப்பொடி கிடையாது. அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி அந்த 9 மூலிகைகளை தட்டி காய வச்சு உடைச்சு வச்சிருவாங்க. அதை ஒரு கட்டியா எடுத்து போட்டு கரைச்சி டெய்லி கோலம் போடுங்க. வீட்டுக்கு வெளியில போடுற கோலமும் வாசனையா இருக்கும். கற்பூரமும் இருக்கு. கற்பூரம் இதுதான் எங்க வீட்டுல டெய்லி 2 வேளையும் ஏத்துறேன். எல்லா சாமியும் நான் கூப்பிட்டுக்குவேன். வீட்டுல திஷ்டியே போயிடுங்க. வீட்டு திஷ்டி போகும். கண் திஷ்டி ஆக்சிஜன் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா 108 மூலிகைகள் இருக்கக்கூடிய பொருள் வந்து அதை அழகா கொஞ்சம் கொஞ்சமா நுணுக்கி பொடி பண்ணி அதை இதுல ஃபில் பண்ணி கப் சாம்பிராணியில வச்சிருக்காங்க. கப் சாம்பிராணி வந்து அந்த 5 வகையான பஞ்சகாவியத்துல செஞ்சது. 5000 கிராஸ் பண்ணிட்டோம். 5000 கிராஸ் பண்ணிட்டோம். 5000 பீஸ் கிராஸ் பண்ணிருக்கோம். இதுல அது என்ன இருக்கு பாரு. நம்ம பணம் கொடுக்கறது நம்ம தானே. ஐயோ எல்லாம் மோந்து பார்க்க கூடாது. ஆனா ஆசையா இருக்கேன். இப்படி எல்லாம் கேட்டீங்க படபடன்னு வருது. சண்டே ஆல்சோ ஒர்க்கிங் தான்டா. இதுவும் ஊதுபத்திலே ரொம்ப ஸ்பெஷல் ஊதுபத்தி. இது எல்லாமே இது பஞ்சகாவியத்துல செய்யற ஊதுபத்தி ரொம்ப நல்லது. நம்ம ஏஆர்டி பொறுத்த முடியல ஹேர் ஆயில் தி பெஸ்ட். ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். சோப் அல்டிமேட்டா இருக்கும். எல்லாமே சூப்பர். சொந்தமா தயாரிக்கிறது தான் சுஜிமா அல்டிமேட்டா பண்ணிட்டு இருக்கா நிறைய. இது முடிச்சோன்னு சாப்பிட தான் போறேன். எல்லாருக்கும் நன்றி, தலை வணங்கி நன்றி. நீங்க கொடுக்குற சப்போர்ட். நேற்றெல்லாம் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் அதே மாதிரி பெங்களூருக்கும் சென்னைக்கும் இன்னைக்கு பொள்ளாச்சிக்கும் கண்டிப்பா கொடுப்பீங்க. எல்லா ஊருங்களுக்கும் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு தலை வணங்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்களும் பார்சல் போடுறது மினிமம் 10 இது 100 பார்சல் போட்டுறாங்க. 100ல ஒரு இதுல 10 கூட இருக்குமா. அப்ப பாத்துக்கோங்க 500 பீஸ் தொடுவாங்களா தொட மாட்டாங்களா. கண்டிப்பா இருக்கும். கடவுளுக்கு நன்றி, மக்களுக்கு நன்றி, நன்றி நன்றி நன்றி. முடிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே.